கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். உங்களை உறுதியாய் நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் போராடலாம், எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் தங்களுடைய அம்புகளை ஏற்றலாம், அஸ்திபாரங்கள் அசைகிற அளவிற்கு பிரச்சனை உங்களை தேடி வரலாம், உங்களை பிடுங்கி தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கலாம், உங்களை நிக்கிரகம் பண்ணுவதற்கு அக்னியை கொட்டலாம், உங்களை அழிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு ஒரே உறுதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒன்றை மட்டும் நான் அந்த இடத்துல அசையாமல் உங்களை உறுதியாய் நான் நிற்க பண்ணுவேன். அந்த இடத்துல உங்களை பிடுங்குவார் இல்லை, அந்த இடத்துல உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நடப்பட்ட அந்த இடத்திலே நான் உன்னை உறுதியாய் நிற்க பண்ணுவேன். கர்த்தர் ஒரு உறுதியை நமக்கு தருவார், நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும் எப்படி வைக்கிறவர் அப்படின்னா அப்படியே உறுதியாய் நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள், ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆணி வேராய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. உங்களை பல ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அவர்கள் எவ்வளவு உங்களை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்துல நான் உன்னை நிற்க வைப்பேன். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உறுதியாய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. சில இடங்களில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை துரத்துறதற்காக தான் முயற்சி எடுப்பாங்க. எப்படியாவது ஒன்றை துரத்தணும், எப்படியாவது டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கணும், எப்படியாவது துண்டக்கானம் துணியக்கானு ஓட வச்சிடணும், எப்படியாவது இந்த காரியத்தை இவன் தொடர்ந்து செய்ய விடாதபடி இவனை தடுக்கணும், இவன் அதை செஞ்சிடக்கூடாது, இவன் எப்படி செஞ்சிருவான், அப்படியெல்லாம் செய்ய விட்டுருவாமா நாங்கள். இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு விரோதமாய் ப்ரெஷர் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், என் தேவன் என்னை பார்த்து ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் என் வில் உறுதியாய் நின்றது. அவர்கள் பார்ப்பார்கள், சத்துருக்கள் பார்ப்பார்கள். நீங்கள் அழிஞ்சதை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வளர்றதை பார்ப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்றதை அல்ல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுகிறதை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படியே நடக்கும். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். அவர்கள் தான் தெரிப்புண்டு போவார்கள். ஆமான் எந்த தூக்கு மரத்தை நட்டினானோ அந்த மரம் தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு அல்ல, அது ஆமானுக்கு. சத்துரு வெட்டுகிற குழியிலே சத்துருவே விழுந்தான். ஆண்டவர் என்னுடைய வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர்.